என்ன மாமா கட்டை கட்டிட்டீங்க ஆகாயத்தில்? என்ன விஷயம்? ம், என்ன தான் சொல்கிறது, உனக்கு தான் நல்லா தெரியும். நான் ஆர்சிபியோட தீவிர ரசிகன். அதான் ஊருக்கே தெரியுமே. நானும் 18 வருஷமாக இந்த வருஷம் கப்படிப்பான், இந்த வருஷம் கப்படிப்பான், இந்த வருஷம் கப்படிப்பான்னு பார்த்து 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 மண்டை கலந்து போய் பெரு கவலையில் நான் வந்து நூடுல்ஸாக இருக்கேன்டா. இது ஆர்சிபி கப்பு. ஆமாப்பா, ஈசாலா கப். ஆமாம் சார். ம், அப்படி தான் மாப்பிள்ள நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அதுக்கு என்ன? என்னடா இதான் நீ தான் நல்லா தெரிஞ்சவனாச்சே, ஏதாவது வரி சொல்கிறா என்ன? ஓ, இந்த வருஷம் அந்த வருஷம் கேட்க ஆர்சிபி ஆமாம் கப்படிக்க ம் வாய்ப்பு நிறைய வாய்ப்பு இருக்கு மாமா. எப்படிடா? பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆர்சிபிக்கு மேலே இருக்கவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓ, மேலே இருக்கிறவங்க ஜெயிச்சுட்டே இருக்கணுமா? ஆமாம். ஆர்சிபிக்கு கீழே இருக்கவங்க தோத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ள தோத்துட்டே இருக்கணும். ஆமாம், கீழே இருக்கவங்க. ஆடா போடாப்பா, இருக்கிற டேபிளில் இவன் கடைசியாக தானடா இருக்கிறான். ஆர்சிபி கடைசியில் இருக்கோ அந்த பையன் விட்டேன் நான். இன்னொரு பாயிண்ட் இருக்கு மாமா. என்னடா மாப்பிள்ள? அதாவது ஆர்சிபிக்கு மேலே இருக்க மேட்ச் எல்லாம் நடக்கக்கூடாது. ஓ, அப்படி ஒரு ஐடியா இருக்கு. அதாவது ஆர்சிபி மேட்ச் மட்டும் ஆர்சிபி ஜெயிக்கணும். மற்ற மேட்ச் எல்லாம் யாருமே ஜெயிக்கக்கூடாது, எல்லாம் ட்ரா ஆகணும். சூப்பர் ஓவரும் ட்ரா ஆகணும். ரூல்ஸ் இல்லையோ? இப்படிலாம் ரூல்ஸ் இல்லைடா. சூப்பர் ஓவர் வந்தால் எவனோ ஜெயிச்சிருவானடா. சூப்பர் ஓவரில் T20ல். அப்போ ஆர்சிபிக்கு இந்த வருஷமும் ஈசாலா கப்பு தானா? கப்பு தான். கப்பு தானடா.